Hello friends, welcome back to my channel. I hope you guys all are doing absolutely fine. நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிவிராஜ் பஜாஜ், நம்ம அந்த அண்ணா சாலை பிரிட்ஜ் ஏறி இறங்கினோடனே லெஃப்ட் சைடில் வரும் தெரியுமா? ஸோ அங்கே தான் போகிறோம். இன்றைக்கி வந்து கேடிஎம் டியூக் 390 வந்து நியூ மாடல் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நம்ம போயிட்டு இன்றைக்கி வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி ஈவெண்ட் முடிஞ்ச அப்புறம் வந்துட்டு வண்டி எப்படின்னு டெஸ்ட் ட்ரைவ் கிடைக்கும். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் கிடச்சோடனே நம்ம வந்துட்டு வண்டி ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா டியூக் 390 வந்து நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஓட்டி ஒரு ட்ரிப்பில் வந்து ஒரே ஒரு வாட்டி வந்தது, அப்போ ஓட்டினேன். அதுக்கு முன்னாடி வந்து ஷோரூமில் ஒரு வாட்டி ஓட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஓட்ட போகிறேன். ஏன்னா வந்து பயங்கர அக்ரெசிவாக இருக்கும் வண்டி. அதே மாதிரி இந்த வண்டியில் வந்துட்டு முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 373 சிசியாக ஏதோ தான் வரும் 390 சிசி இன்ஜினுக்கு. பட் இந்த வாட்டி வந்து 398 சிசியாக ஏதோ போட்டிருந்தாங்க. நான் ஷோரூம் போய்ட்டு உங்களுக்கு அந்த ஸ்பெக்ஸ் ஃபுல்லாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ வந்து 6 o'clock வர சொன்னாங்க. இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5:52 ஆயிடுச்சு. இப்போ தான் நான் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கேன். நான் போய் சேர்றதுக்கு எத்தனை மணி ஆக போகுதுன்னு தெரில. 6:20 ஆகிடும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போகலாம். ஐயோ, மணி 6 ஆயிடுச்சே. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் போகணுமா? 4 கிலோமீட்டர் போகணும் இன்னும். ஆக்சுவலாக வந்து வீட்டிலேருந்து 5 o'clock வண்டி எடுத்தேன். 1 hour ஆகிருக்கு. இப்போ தான் வந்து சைதாப்பேட்டை கிராஸ் பண்ண போகிறேன். ஆனால் ஒரு இடத்துல ரோட் பிளாக் பண்ணிட்டு டைவர்ஷன் பண்ணி விட்டாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அப்படியே ஊருக்குள்ளே மறுபடியும் அப்படியே சந்தை அப்படியே ரிட்டன் வந்து அப்புறம் மெயின் ரோடு ஏற வேண்டியதாக போச்சு. இல்லைனா இந்நேரத்துக்கு நான் அங்கே ரீச் ஆகிருப்பேன். அந்த ஒரு இடம் பிளாக் ஆனது தான் இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு. இனிமேல் ஏதாவது நம்மளை வந்து இன்வைட் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோன்னா, சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் போரூர்லேருந்து மவுண்ட் ரோடு இந்த டிஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம வந்து 1.5 hour பிஃபோர் கிளம்புனா தான் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். இல்லைனா எங்கே எப்போ மாட்டோன்னே சொல்ல முடியலங்க. வந்தாச்சு. இன்னொரு 4 கிலோமீட்டர் தான் இருக்கும் மேக்ஸு. சரி நில்லுங்க, ஃபஸ்ட்டு ஷோரூம் ரீச் ஆகும். மறுபடியும் ஹெவி டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கூடாது. அதுக்குள்ளே டக்கு டக்குன்னு போயிடணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அந்த ஜெமினி பிரிட்ஜ் ஏறி இறங்கினோடனே லெஃப்ட் சைடில் ஒரு கேடிஎம் ஷோரூம் இருக்கும்ல, நான் அந்த ஷோரூம் தான் நினச்சி நேராக போய் அங்கே போய் நின்றேன். பார்த்தா அங்கே இல்லைங்க. அதுக்கப்புறம் அவங்க அமிச்ச லொக்கேஷன் போட்டு போயிட்டுருக்கேன். இன்னொரு 550 meters இருக்குது. ஐயோ, ஃபோன் வேறு அடிச்சிட்டாங்களா? ஊற்று பார்த்தாலும் நான் தான். எங்கே வச்சுருக்கீங்க? உள்ளே விட்டுட்டா? பொம்மை தானே இது எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டியூக் 390 வந்து லான்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு வண்டியில் வந்து என்னென்ன மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து மோனோஷாக் வந்து சென்டரில் வைக்காமல் ஸோ அந்த சைடு ரைட் சைடில் வச்சுருக்காங்க. அந்த கவாசகி சீரீஸ்லலாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி அந்த ரைட் சைடு வச்சுருக்காங்க. இந்த ஃப்ரேம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க. எல்லாமே அலாயிலும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்க டிஸ்க்கு. அது சைஸ் எவ்வளோன்னு தெரில, செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வந்துட்டு வண்டியோட இந்த கால் டிசைன் எல்லாமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அக்ரெசிவாக போட்டிருக்காங்க. ஸ்பீடோமீட்ரு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அசார்ட் கொடுத்துட்டாங்க இந்த வாட்டி. அப்புறம் வந்து பார்க்கிங் லைட், இந்த சுவிட்செலாம் ஒரு மாதிரி பள்ளம் மாதிரி கொடுத்துருக்காங்க. கை அழகாக உள்ளே உட்காந்துக்குது. அப்புறம் இந்த வாட்டி இக்னிஷன் ஆன் ஆஃப் சுவிட்செலாம் பாருங்கள், ஆஃபு, ஸ்டார்ட் சுவிட்சு. ஸோ வந்து இந்த வாட்டி வந்து இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து மோட்ஸ் வந்து நிறையா வச்சுருக்காங்க.
ஸோ இப்போ இதில் போனீங்கன்னா ரைட் மோடில் உள்ளே போனீங்கன்னா ஸ்ட்ரீட்டு, ட்ராக்கு, ரெயின். ஸோ இந்த 3 வச்சுருக்காங்க. ஸ்ட்ரீட், ட்ராக், ரெயின் இருக்குது. அப்புறம் ஏபிஎஸ்சில் உள்ளே போனீங்கன்னா ரோடு, சூப்பர் மோட்டோ ஸ்லைட் அடிக்கிறதுக்காக. அப்புறம் எம்டிசி வந்து ஆனு, ஆஃபு. அப்புறம் லான்ச் கண்ட்ரோல் வந்து 1000 கிலோமீட்டர் முடிஞ்ச அப்புறம் தான் லான்ச் கண்ட்ரோலு ஆக்டிவேட் ஆகுமா. வேறு என்ன இருக்குது? ஸோ பைக் இன்ஃபோ ஒன்று இருக்குது. ஸோ டெம்பரேச்சரு, ஃபியூல் ரேஞ்சு, பேட்ரி வோல்ட்டு, ஸோ ஓடோமீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ட்ரிப்ஸ் இருக்குது தனியாக. அப்புறம் வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் இதுன்னு இது ப்ளஸ்ஸு மைனஸு க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரியா? ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்ணிட்டு வரேன். ஆக்சுவலாக இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இது வந்து இதில் வந்துட்டு ஆஃப்டர் 1000 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து நம்ம இதில் செட் பண்ணிக்கலாமா. இப்போ வந்து 40 செட் பண்ணிட்டோன்னா அது 40க்கு மேலே போகாதான். மேபி நம்ம இந்த மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸ் இருக்குல்ல, அதுக்கப்புறம் 45 போகணுன்னா ஒரு 5 வாட்டி தட்டணுன்னா 45 அந்த மாதிரி போகும் போல். இது சில ஸ்டேட்ஸ்லலாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற இடத்துல வந்து ஸ்பீட் லிமிட் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். மேபி அதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேவரட் ஒன்று இருக்குது, குயிக் செலக்ட்டு ஆப்ஷனு. இது மற்றபடி நார்மலாக தான் கனெக்டிவிட்டி, குயிக் ஷிஃப்ட் லைட்டரு. ஸோ ஷிஃப்ட் லைட்டரில் வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ செட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் அவைலபிள் அபவ் 1000 கிலோமீட்டர் தான், பிலோ 1000 கிலோமீட்டர். அதாவது ஃபஸ்ட்டு 1000 கிலோமீட்டர் சர்வீஸ் முடிஞ்ச அப்புறம் தான் எல்லாமே நம்ம இதில் வந்து பண்ண முடியும் போல். அது வரைக்கும் நார்மலாக ஓட்டிக்கலாம். ரோடு, ரெயின் இதெல்லாம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 390 டியூக்கை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம், புது மாடலு. ஓகேவா? ஆக்சுவலாக வந்துட்டு எல்லா வண்டி டபுள்ஸில் போச்சு, நம்ம வண்டி மட்டும் தனியாக சிங்கிள்ஸில் எடுத்துக்கிட்டேன். சும்மா அப்படி போய்ட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். அதுக்கப்புறம் நம்ம மைலேஜ் டெஸ்ட்டு அதை முடிச்சப்புறம் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போதைக்கு சும்மா ஒரு ரவுண்ட் ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ரைட்? அம்மாடி, கிட்டத்தட்ட இந்த வண்டியை நம்ம ஓட்ட சொல்ல என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அந்த Z900 அப்படியே குட்டி பையன் மாதிரி இருக்காங்க. இவ்வளோ நாள் நம்ம வந்து அட்வென்ச்சர் டைப்பே எல்லாமே ஓட்டிட்டு இப்போ இந்த குட்டி வண்டி ஓட்டினா நல்லா என்னமோ எல்லாம் பெருசாக என்னமோ இவ்வளோ பெரிய இடம் காலியாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்ச அப்புறம் தான் அந்த லான்ச் கண்ட்ரோலு, ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா எங்கே லான்ச் கண்ட்ரோல், இது வந்து ஸ்பீட் கண்ட்ரோலு, ஸோ பைக் இன்ஃபோ, ரைட் மோடு, லான்ச் கண்ட்ரோலு இது ஆகலை. இது ஆக்சுவலாக 1000 கிலோமீட்டர் வந்த அப்புறம் தான் இது ஆகும் போல், அதை ஆக்டிவேட் பண்ணுவாங்க போல். சரி வாங்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். சரி ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுத்துடலாமா பேசாம? ஓகே வாங்க இந்த டைரெக்ஷன்லேயே போ. குதிரை சவாரி ஒரிஜினல் ஹார்ஸ் பவர், இது பெட்ரோல் ஹார்ஸ் பவர். ஏப்பா ஹெல்மெட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணால் அப்படியே அவியுதுங்க. இது பெட்ரோல் எங்கே இருக்குது? பெட்ரோல் இண்டிகேஷன் ஒரு பாயிண்ட் இருக்கா பெட்ரோல்? ஓகே. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த லான்ச் கண்ட்ரோல்ன்றது வந்து நமக்கு வந்து வீல் ட்ரிஃப்ட் ஆகாது. அதான் எம்டிசி மாதிரி தான் கிட்டத்தட்ட, வீல் ட்ரிஃப்ட் ஆகாது. பாப்அப் அதான் நல்லா கொசு மாதிரி இருக்குங்க வண்டி, உள்ளே பூந்து போயிடலாம். அதான் அந்த லான்ச் கண்ட்ரோல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஃபுல்லாக கிளச்சை விட்டுட்டு ஃபுல் த்ராட்டலில் நம்ம போனால் கூட வண்டி வந்து எங்கேயுமே தூக்காமல் அப்படியே ஸ்டெடியாக போகுன்றாங்க. ஸோ அந்த லான்ச் கண்ட்ரோல்லாம் நம்ம ஓட்டுறதா இருந்தால் யாரதான் ஒருத்தர் வந்து வண்டி வாங்கி 1000 கிலோமீட்டர் ஓட்டின அப்புறம் தான் நம்ம பண்ண முடியும். சரி, நம்மளுக்கு வந்து டெஸ்ட் ட்ரைவுக்கு நம்ம வண்டி என்றைக்காக ஒரு நாள் தனியாக எடுப்போம்ல. ஸோ மைலேஜ் டெஸ்ட்டுக்கு போட்டுட்டு ஒரு 200 கிலோமீட்டர் சிட்டி ஆஸ் வெல் அஸ் ஹைவேஸ் மைலேஜ் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், வண்டியோட ரிவ்யூ பற்றி போடலாம். இதோட சீட்டெலாம் எவ்வளோ நேரத்துக்கு தாங்கும், நம்ம ரொம்ப நேரம் வண்டி ஓட்ட முடியுமா முடியாதா,
அப்புறம் ஈட்டு எப்படி கொப்பளிக்குது சிட்டியில் மைலேஜ் டெஸ்ட் பண்ண சொல்ல. ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், வண்டியை பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து அலசி ஆராய்ஞ்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து இது பண்ணலாம். இப்போதைக்கு வந்து நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, இப்போது ஸ்லோ ஸ்பீடில் வந்து 3rd கியர் பாக்ஸ் இடிக்குதா, ரொம்ப கொஞ்சம் மைல்டாக தான் இருக்குது. 4th கியர் போட்டால் கண்டிப்பாக இடி வாங்கும்னு நினைக்கிறேன். ஆனால் போகுது வண்டி 4th கியரில் 24ல், அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. 3rd கியர் 14 ஒரு மாதிரி டக்குன்னு அடிச்சுட்டு போயிடுது. ஆனால் 3rd கியர்லேருந்து த்ராட்டல் கொடுத்தா இழுக்கல ஆனால் அந்தளவுக்கு. ஆனால் ஓகே தான், சிட்டியில் ஓட்டுறதுக்கு நம்ம 4th கியரில் கூட அப்படியே ஸ்லோவாக ஓட்டிக்கலாம். நம்ம அட்வென்ச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு 4th கியரில் நம்ம வந்து நினச்சி பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடு, 30 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஆக்சுவலாக இந்த மாதிரியே சேம் இன்ஜினே போட்டிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இனிமேல் வர்ற அட்வென்ச்சர் வந்து இந்த இன்ஜினை தூக்கி அப்படியே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து இன்ஜின் வந்து 398 சிசியாக சம்திங் ஏதோ சொன்னாங்க. நான் உங்களுக்கு வந்து அந்த இன்ஜினோட ஸ்பெக்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஷீட் மாதிரி அப்படியே உங்களுக்கு போட்டுறேன், ஓகேவா? அப்படியே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த டிராஃபிக்கை தாண்டி அந்த LIC ரோடு பிடிச்சிட்டோன்னா ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100 அழுத்தி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இல்லைனா ஃபஸ்ட் கியரில் எவ்வளோ லாக் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா LIC ரூட் கிட்ட வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் கியரில் 65-70 ஈஸியாக லாக் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த ரெட் லைன் லிமிட் இருக்குது. டிஸ்பிளே சும்மா சக்கன்னு லைட் எரியும். சரி ஓகே, ஒரு ஸ்ட்ரெச்சுடா. ஃபஸ்ட் கியர் மட்டும் தான், ஃபஸ்ட் கியர் மட்டும். கமான். $55, $56 தாங்க. அங்கே ஒரு பெட்ரோல் வண்டி இருந்தது, அதனால தான் அப்படியே ஸ்லோவாக ஃபஸ்ட் கியரில் 45லேயே வந்துட்டு இருந்தேன். ஆனால் 55 தாங்க போகுது. 54, 55 தான். ஓகே, நம்ம எந்த லெஃப்ட் எடுக்கணும்? நெக்ஸ்ட்டு லெஃப்ட் எடுக்கணுமா? ஓகே டன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லோக்கல் யூஸ்க்கு பண்ணலாம். ஆனால் இந்த ஈட் இஷ்யூ கண்டிப்பாக பயங்கரமாக இருக்குங்க இந்த வண்டியில். ஏன்னா வந்து 390 சிசி சும்மாவே வந்து KTMனாலே அனல் பறக்கிற இன்ஜின் தான், ஓவராக கக்கும் ஈட்டை. அதனால் வந்து சிட்டி யூஸ்க்கு கொஞ்சம் டவுட் தான். ஆனால் வாங்கி ஓட்டுறவங்க ஓட்டிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது பழகிடும் அவங்களுக்கு. அவங்க ஷூவெலாம் போட்டுட்டு ஜீன்லாம் போட்டிருந்தாங்கன்னா ஒன்றும் அந்தளவுக்கு மேஜராக தெரியாது அது. ஓகே, ஆனால் ஹைவே பர்ஃபார்மன்ஸ்க்கு நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் எவ்வளோ நேரம் இந்த மாதிரி குனிஞ்சு ஓட்டுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஓட்டுறவங்க ஓட்டிடுவாங்க. நமக்கு வந்து இப்போ ரொம்ப நாளாக வந்து அந்த ஸ்ட்ரெயிட்டாக முதுகுலாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரியே வண்டி ஓட்டி பழகியாச்சு. அதனால் வந்து நமக்கு அந்த மாதிரி வண்டி தான் செட் ஆகுது. பட் ஆனால் முன்ன வந்து நான் டியூக் வச்சுருக்க சொல்ல வந்துட்டு அது வந்து இவ்வளோலாம் குனிஞ்செலாம் ஓட்டுற மாதிரி இருக்காதுங்க. ஓரளவுக்கு நேக்கட் வெர்ஷனில் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அது கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கும். ஓல்டு மாடல், ஃபஸ்ட்டு மாடல் நான் சொல்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் குனிஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் என்ன, இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் என்ன, நம்ம டெஸ்டினேஷன்லாம் குயிக்காக ரீச் ஆகிடலாங்க. அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது KTMை பொறுத்த வரைக்கும். அசால்ட்டாக வந்து நம்ம வந்து நல்ல ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிட்டு சீக்கிரமாக நம்ம ரீச் ஆக வேண்டிய டெஸ்டினேஷன் ஈஸியாக ரீச் ஆகிடலாம். நல்லா ரிலாக்ஸாகவும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்ட்ரெச்சு ஒரு 150 கிலோமீட்டர்ப்பா, அப்படியா? சரி, இருந்தா ஒரு 1.25 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். அந்த மாதிரி இருக்கும் அதோட பவர். சரி, வந்தாச்சு நம்ம ஷோரூம் கிட்ட. வண்டியை விட்டுட்டு அந்த ஸ்பெக்கு மட்டும் ஃபுல்லாக வாங்கிட்டு போயிடலாம் வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ரைட். ஆமாம், சஸ்பென்ஸ் என்ன இவ்வளோ ஆடாக இருக்குது? அந்த சின்ன சைபன் இதில் ஏற்றி இறக்குனதுக்கு டங்குன்னுது. நமக்கு ரிவ்யூ வந்தால் தாங்க நம்ம இதை வந்து சின்ன குண்டு குழியில் ஓட்டிட்டு கம்ப்ளீட்டாக நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் இது வந்து அமைதியாக இப்போ வந்து வண்டி ஓரம் விட்டு அதுக்கப்புறம் மீதி வேலையை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு KTM ஷோரூம்லேருந்து கிளம்பியாச்சு. அவ்வளோதான். இனிமேல் வந்து நமக்கு வந்து வண்டி வந்து டெஸ்ட் ட்ரைவுக்குன்னு ஒரு வண்டி அலாட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த வண்டி வந்த உடனே நமக்கு வந்து ரிவ்யூக்கு தரேன்ட்டாங்க. நான் அதான் சொன்னேன், எனக்கு மைலேஜ் டெஸ்ட்டுக்கு நீங்கள் தந்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ நான் போடுறேன். ஸோ இல்லைனா வந்து சும்மா இப்படி ஓட்டி பார்த்துட்டு சொல்கிறது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சும்மா 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வண்டியை ஊற்றி ஆஹா ஓஹோன்னு புகழ்கிறது வேஸ்ட்டுங்க. நிறைய பேர் ஆனால் என்கிட்ட வந்து நீங்கள் மறுபடியும் ரிவ்யூ போடுங்க, மைலேஜ் டெஸ்ட்லாம் போடுங்கன்றாங்க. பட் ஆனால் புது வண்டி எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுங்க. ஏன்னா எந்த ஷோரூம்லேயுமே வந்துட்டு புது வண்டியை எடுத்தோடனே வந்து அது ப்ராப்பராக அதுக்குன்னு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வண்டி வச்சுருப்பாங்களே, அது வந்து ஒரு வண்டி தான் வந்து அவங்களோட பிரான்ச்சில் இருக்க எல்லா ஷோரூமுக்கும், அவங்க நேமில் இருக்க எல்லா ஷோரூமுக்கும் வந்து ட்ராவல் ஆகும். அந்த ஒரு வண்டி தான்.
அப்போது வந்து அந்த வண்டி வந்து நமக்கு வர வேண்டிய டைமில் கிடச்சா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த டெஸ்ட் ட்ரைவில் நம்ம மைலேஜ் டெஸ்ட்டு சிட்டி ஹைவேஸ் இதெல்லாம் எடுத்து நம்மளால் போட முடியும். மற்றபடி வந்து ரொம்ப கஷ்டம். எல்லா ஷோரூமுக்கும் போய்ட்டு எல்லா வண்டியும் எடுத்து நம்ம போடுறதுலாம் ரொம்ப கஷ்டம். நமக்கு பஜாஜில் வந்து கான்ஃபிடெண்ட்டாக நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, முக்கால்வாசி கொடுத்துருவாங்க வண்டி. பட் ஆனால் இப்போ நான் பஜாஜில் கூட வந்து அவ்வளோவா வண்டி எடுத்து போடுறதில்ல. மேபி வேணால் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வேணால் பஜாஜ் வண்டிஸ் ஃபுல்லாக எடுத்து போடலாம் ரிவ்யூ. ஏன்னா அவங்க அங்கே வந்துட்டு நமக்கு வந்து மைலேஜ் டெஸ்ட்டுக்கு வண்டி கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த டியூக் 390 வந்துட்டு நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க. அதே மாதிரி வந்து இன்ஜின் ஸ்பெக்கு வந்து நிறையா மாறி இருக்குது. அந்த இன்ஜின் ஸ்பெக்கு வந்து இன்னும் பேம்ப்ளெட் இன்னும் வரலன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அவங்க வாட்ஸ்அப்பில் வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து ஸ்பெக் ஷீட் கொடுத்துருக்காங்க. சும்மா அப்படியே அந்த டைப் அடிச்சிருப்பாங்களே, ஸோ அந்த டெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. நான் மேபி வந்து வண்டியில் வந்து இந்த பார்ட்ஸ் அந்த இதெல்லாம் சொல்ல மேபி வேணால் நான் டெக்ஸ்ட்டு போடுறேன். அப்படி இல்லைனா வந்துட்டு இந்த வீடியோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபுல்லாக ஸ்க்ராலிங்கில் உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் ஃபுல்லாக போட்டு விட்றேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கலாம் என்றைக்கு நமக்கு டெஸ்ட் ட்ரைவுக்கு வண்டி கிடைக்குதுன்ட்டு. கிடச்ச உடனே வேணால் நம்ம வந்து ஃபுல் டெஸ்ட்டு எடுத்து போட்டுடலாம். அதே மாதிரி வண்டி ஓகேவாக இருந்ததுன்னா பழையபடி ஒரு நேக்கட் வெர்ஷன் ஒன்று வாங்கி போட்டுட்டு அதில் கொஞ்சம் நாள் ட்ரிப்ஸு அடிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ரெடி அடிச்சுங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சீன் another video soon. Bye bye, take care my dear lovely friends. Bye.